ஒருத்தர் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணக்காரன் ஆகணும்னு நினைச்சாலும் அவரால் பணக்காரர் ஆக முடியல அப்படின்னா அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு அவரோட மைண்ட் செட். ஸோ நம்ம பாவர்ட்டி மைண்ட் செட்ல இருந்துட்டு ஷிஃப்ட் ஆகாம ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த ஃபார்முலா எப்பயுமே வேலை செய்யவே செய்யாது. ஸோ நீங்க ரிச் மைண்ட் செட்ல இருக்க பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க இந்த பாவர்ட்டி மைண்ட் செட்ல இருந்து ரிச் மைண்ட் செட்டுக்கு எப்படி மாறணும், அப்படி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல ஐ எம் ரிச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நம்புற விஷயங்கள்ல இருந்து தான் உங்க வாழ்க்கை மாற போகுது. அதனால கமெண்ட் பண்ணிட்டு வீடியோல சொல்ல போற 8 மிஸ்டேக்ஸ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, அது உங்களோட வாழ்க்கையிலும் இருக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. சோ நீங்க இந்த 8ஐயும் கிளியர் பண்ணாதான் பாவர்ட்டி மைண்ட் செட்ல இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும், உங்களை ரிச் ஆக முடியும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 1, மணி கான் பை ஹாப்பினஸ். பணம் நமக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்ற ஒரு ஃபேமஸான கோட்டை எல்லாரும் தெரிஞ்சுப்போம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா உண்மையாவே நமக்கு சந்தோஷம் அப்படின்றது சில நேரத்துல லவ், ஃப்ரீடம் அண்ட் பீஸ் இது மூலமா தான் கிடைக்கும். எஸ் இது எல்லாத்தையுமே பணத்தால வாங்க முடியாது. ஆனா இந்த வார்த்தையை சில பேரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு பணமே அப்ப தேவை கிடையாது, ஏன்னா பணம் தான் சந்தோஷத்தை தராதுல்ல, சோ நான் ஏழையாவே இருந்துக்கிறேன் ஆனா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஏன்னா பணம் இல்லாம வாழ்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது நம்மளோட லைஃப சில நேரத்துல சேலஞ்சிங் ஆகும், இன்னும் சொல்ல போனா ஹார்டாவும் மாத்திடும். ஒரு இடத்துல கிட்டத்தட்ட நம்மளால எதுவுமே செய்ய முடியாம நம்ம முடங்கி போற ஸ்டேஜுக்கு வந்துடும். சோ பணம் அப்படின்றது நமக்கு சந்தோஷத்தை டைரக்டா தரலனாலும் ஆனா அது நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் டைம், நல்ல ஒரு என்விரான்மெண்ட், டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற குவாலிட்டியான டைம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு மன அமைதி கொடுக்குது. சோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா அப்சல்யூட்லி மணி அங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ சந்தோஷம் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட், பணம் அப்படின்றது ஒரு டூல். ரெண்டு வச்சுமே பேலன்ஸா வாழ்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அழகா இருக்கும். சோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து டே மச்சான் மணி கான் பை ஹாப்பினஸ் டா அப்படின்னு சொன்னா டே பரவாயில்ல எனக்கு ஹாப்பினஸே வேணாம் மணி குடுறா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, அவங்க வாயை மூடிட்டு போயிடுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ரிச் பீப்புள் ஆர் பேட் ஆர் கரப்ட். எஸ் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ யாரோ ஒருத்தர் என்னை கிராஸ் பண்ணி ஒரு லக்ஸரியான கார்ல போனாலும் இல்ல ஏன் முன்னாடி யாரோ ஒருத்தர் பணக்காரர் தெரிஞ்சாங்களோ எஸ் நான் கண்டிப்பா யோசித்தேன் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிதான் அவங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சின்ன வயசுல யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நான் தாட்டி நினைச்சா என்ன ஒரு முட்டாள்தனமா நீ யோசிச்சிருக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் இது மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஏதோ ஒரு பணக்காரரை பார்த்தா ஏதோ ஒரு ஊழல் பண்ணிதான் அவர் பணக்காரரா ஆயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. இல்ல அவர் கண்டிப்பா நேர்மையா இருந்திருக்க மாட்டாரு, இல்ல ஏதோ ஒரு லக்னால் தான் அவரு முன்னேறிக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நம்பிக்கை உங்களை எதுல இருந்து தடுக்கு தெரியுமா? எஸ் நீங்க பணக்கார ஆகிற ஆசையில இருந்தும் இல்ல நீங்க அவரை மாதிரி வளரணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்து தான் இந்த விஷயங்கள் உங்களை தடுக்குது. நீங்க ஒரு நல்லவங்கன்னு நீங்க நம்புறீங்க, அது சரிதான். ஆனா நல்லவங்க பணக்கார ஆக முடியாது நீங்க நம்புறீங்கன்னா அப்படியே உங்க மனசு பணத்தை தள்ளி வைக்குது. சோ நீங்க நல்லவரா இருந்தா நீங்க பணக்காரரா இருக்கலாமே. உண்மையை சொல்ல போனா பணக்காரங்க எல்லாரும் மோசமானவங்களும் இல்ல, ஏழைங்க எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. இப்படி நல்லவங்களா இருக்காங்க கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஒரு குவாலிட்டிஸ், அது ஒரு கேரக்டர். இதுக்கும் பணத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சோ நீங்க நல்லவங்கன்னா நீங்க பணத்துக்கு பயப்படாம நல்ல வழியில நீங்க பணம் சம்பாதிச்சு மத்தவங்களுக்கு உதவ ஒரு நல்ல பணக்காரர் ஆகிறது தான் நீங்க ட்ரை பண்ணணும். சோ மத்தவங்க பணக்காரர் ஆயிட்டாங்க கண்டிப்பா அவங்க ஏதோ ஊழல் பண்ணி தான் பணக்காரர் ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க கூடாது. எஸ் நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இந்த ஒரு ஃபெமிலியரான தாட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லயும் இதே மாதிரி ஃபீல் பண்ற பல பேர் இருக்கலாம். சோ அவங்க மாத்திக்க நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 3, we have plenty of time. சரிப்பா நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன், நான் ரிச் ஆகுறதுக்கான வேலையை செய்ய போறேன், ஆனா அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு, நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் தேர்ட் மிஸ்டேக். இது மாதிரி நினைக்கிறனால தான் நாம நம்மளுடைய ஹோப்ஸையும் ட்ரீம்ஸையும் நிரந்தரமா ஒத்திக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா நமக்கு பிளென்டி ஆஃப் டைம் கிடையவே கிடையாது. நமக்கு இப்ப இருக்கிறது ஜஸ்ட் நவ் மட்டும்தான். சோ இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலனா நாளைக்கு நீங்க ரெக்ரெட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இப்ப தேவையில்லை, நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் வேறையா இருக்குது, நமக்கு இதுல ஃபுல் நாலேஜ் இல்ல அப்படின்னு நேரத்துக்கு நேரம் நீங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா அது பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன். உண்மை என்னன்னா நாளைக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த இன்னைக்கே ஆரம்பிச்சாதான் உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்க இப்பயே ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நீங்க விட்டு விலகணும். நம்மளோட growth, பிசினஸ், பணம் இது எல்லாமே பக்கத்துல நிக்குதா அப்போ ஒரே ஒரு போல்ட் ஆக்ஷன் மட்டும்தான் அதை உங்ககிட்ட வந்து சேர்க்கும். இப்பயே ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 4, சேவிங் மணி இஸ் இனஃப் டு கெட் ரிச். நம்ம எல்லாருக்கும் குழந்தைல இருந்தே சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். கடைக்கு போனாலும் இல்ல ஒரு பக்கத்துல இருக்க சந்தை
சந்தைக்கு போனாலும் ₹1 ₹2 மிச்சம் இருந்தாலும் அதை 10 சேமிச்சு வைக்கணும். சேமிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கை செழிக்கும் சொன்னாங்க. ஆனா அது நல்லதுதான். ஆனா ஒன் சைடா திங்க் பண்ணாதான் இன்னைக்கு பல பேரை ஏழையா மாத்திருக்கு. சேமிப்புன்றது நல்ல பழக்கம். ஆனா சேமிப்பு மட்டுமே நம்புறது பெரிய தப்பு. உண்மையிலே சொல்லப்போனா சேமிப்பை மிஞ்சி நாம சம்பாதிக்கிறதா முக்கியம். விக்ரமோட கதையை எடுத்துக்கிட்டாலும் அவன் சாப்பாடுக்கே சிக்கனம் பண்ணி இருக்கிற எல்லா செலவுகளையும் குறைச்சு சேமிச்சு வச்சான். ஆனா எல்லாம் ஜஸ்ட் செலவு குறைக்கணும் அப்படின்ற விஷயம் தான். ஆனா அதுவே அவன் ஒரு 2-3 மணி நேரத்தை செலவு செஞ்சு அவன் ஸ்கில்ல கத்துக்கிறான், சைடு இன்கம் பண்றான் அப்படின்னா சேமிக்கிறத விட முழுசா அவன் சம்பாதிக்கலாமே. சோ இப்படித்தான் இங்க பல பேர் இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் பணம் வராது, நாம சேமிச்சுதான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மூடி வைக்குது. சோ சேமிப்பு அப்படின்றது பாதுகாப்பு தான். ஆனா நம்மளுடைய இன்கமும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வெல்த்தை பில்ட் பண்ண போகுது. 4 வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரே வருஷம் நம்மளோட நாலேஜை பில்ட் பண்ணா அப்படின்னா நம்மளோட இன்கம் அதிகமா பாக்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும். மிஸ்டேக் நம்பர் 5, பிகமிங் ரிச் டேக்ஸ் டிகேட்ஸ். பணக்காரன் ஆகுமா? சரி, அதாவது ஒரு நாள் நீ ஆக முடியாது, அதுக்கு பல வருஷம் ஆகும். இதுதான் இங்கே பல பேர் மனசுல இருக்க ஒரு ஃபால்ஸான ஹோப். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும்னா அதுக்கு 10 இல்ல 20 வருஷம் கூட நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, எப்படி சில பேர் மட்டும் 25 வயசுலயே கோடீஸ்வரர் ஆகுறாங்க? ஏன் சிலர் 3 வருஷத்துலயே ஸ்டார்ட் பண்ணி அவங்க லைஃபை செமையா டர்ன் பண்றாங்க? நம்ம செய்யாத ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்க சாதிச்சாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க ஸ்மார்ட்டா போக்கஸா ஆக்ஷன் எடுத்தாங்க. சோ பணக்காரன் ஆகுறதுக்கு டிகேட்ஸ் ஆகும், பல வருஷம் ஆகும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கனால நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எஸ் கண்டிப்பா பல வருஷம் ஆகும் அப்படின்ற டிலேவை நீங்க உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்திப்பீங்க. சோ உங்களோட கோல்ஸை பண்றதுக்கு போஸ்ட்பான் பண்ண வைக்கும். நீங்க அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அதை பத்தி படிக்கிறதுக்கும் இல்ல பிசினஸ் பண்றதுக்கும் ஸ்லோவா தான் தேடுவீங்க. காலத்துக்கு நாம எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருந்தா காலம் நம்ம விட்டு போயிடும். அதுதான் நம்ம சொல்றோம், ஆக்ஷனை இப்பயே எடுங்க, வெல்த் நாளைக்கே உங்க பின்னாடி வரும். மிஸ்டேக் நம்பர் 6, ஒன்லி ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ ரிச். தம்பி, சம்பாதிக்கணும்னா கஷ்டப்படணும். பகலா உழைக்கிறவங்களால தான் பணக்காரனா மாற முடியும். அப்படியே முட்டை தூக்குறவங்க எல்லாரும் பணக்காரங்களா இல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டே வர ஒரு விஷயம் தான். ஆனா இதை யோசித்து பாருங்க, பணக்காரங்க எல்லாரும் கடையை திறந்து வச்சுட்டு நைட் 11 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்களா? அவங்க தான் அதிகமான நேரம் வேலை செய்யறாங்களா? இல்லையே, அவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்க, டைமை லிவரேஜ் பண்றாங்க. ஒரு பக்கத்துல நீங்க ஒரே ஆளா உழைக்கிறீங்க, அந்த பக்கத்துல அவங்க 10 பேரை கூப்பிட்டு 10 மணி நேரம் வேலை பண்ண வைக்கிறாங்க. உங்களோட அவுட்கம் சின்னதா தான் இருக்கும், ஆனா உங்களை விட அவங்க 10 மடங்கு அதிகமான விளைவை ஏற்படுத்துவாங்க. சோ நமக்கு பணம் வரணும்னா நாம உழைக்கணும், ரத்தம் செஞ்சு உழைக்கணும் அப்படின்ற விஷயம் தான். நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கூட நினைக்க விடுறது கிடையாது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கஷ்டப்படுறது நமக்கு முக்கியம் கிடையாது, ஆனா நம்ம சரியான விஷயத்துக்காக கஷ்டப்படுறோமா அப்படின்றதுதான் முக்கியம். சோ நமக்கு தெரிஞ்ச பணக்காரங்க எல்லாரும் சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சிஸ்டம் தான் அவங்களுக்கு பணத்தை வர வைக்குது, அவங்க தூங்குற நேரத்துல கூட. சோ உழைப்பு முக்கியம் தான், ஆனா அது மட்டும் போதாது. உழைக்கிற ஒவ்வொரு மணி நேரத்திலயும் பணம் வரணும்னா நீங்க டைம் அண்ட் மணியை லிவரேஜ் பண்ண கத்துக்கோங்க, டெலிகேஷனை கத்துக்கோங்க, சிஸ்டமை எப்படி பில்ட் பண்றது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க ரிச் ஆகுறதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதுவரை தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. மண்டையில ஒரு நிமிஷம் அடிச்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 7, ஐ நீட் டு பி ஃபுல்லி ரெடி பிஃபோர் ஐ ஸ்டார்ட். ப்ரோ, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நினைச்சேன், ஆனா நான் இன்னும் கேமரா வாங்கல, என்கிட்ட லைட்டிங் செட்டப்லாம் இல்ல, வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டுடியோ கூட ரெடியா இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா, உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி, போஸ்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா போடாம இருந்தா யாராவது கேலி பண்ணிடுவாங்களோ, அதுதான் நம்ம ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையிலே ஸ்டார்டிங்கா அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ரீசன். 100% பெர்ஃபெக்ட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் லான்ச் பண்ணும். இதுதான் ஒரு முழுக்க நம்மளோட மைண்ட் செட்ல இருக்க ஒரு பெரிய பேரிகார்டு. பெர்ஃபெக்ட்டா ஆகிற நாள் ஒரு நாள் வரப்போது கிடையாது. அதுக்குள்ள இங்க பல பேர் ஆரம்பிச்சு அவங்க சக்சஸா பாத்துருவாங்க. சோ ஸ்டார்ட் நவ், இப்பே ஸ்டார்ட் பண்ணுங்க. இம்ப்ரூவ் ஆன் த வே, போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பேர் மினிமம் வியபிள் ப்ராடக்ட்டை கொடுத்து மார்க்கெட்டை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ முடிவா நாம சொல்லணும்னா ஆரம்பிங்க. நம்ம கீழே விழுந்தாலும் சரிதான். ஒரு வீடியோவால யாருமே மில்லியனரா ஆக முடியாது, ஆனா முதல் வீடியோ தான் உங்களை ஒரு மில்லியனரா ஆக போகுது. மிஸ்டேக் நம்பர் 8, ரிச் பீப்புள் காட் லக்கி. பணக்காரங்க எல்லாரும் ஏதோ ஒரு லக்னால தான் ரிச் ஆகுறாங்க. இது நம்ம சுத்தி நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, ஆனா அந்த லக்க உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நாலேஜ் இல்ல அப்படின்னா அது வீணா போய். பில்கேட்ஸையும் எடுத்துக்கோங்க, மார்க்ஸ் ஜுக்கர்பர்க்கையும் எடுத்துக்கோங்க, அவங்ககிட்ட இருக்க பணத்தையும் எடுத்துறோம், பேரையும் எடுத்துறோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் ஆரம்பிச்சா கூட கொஞ்ச வருஷத்துல அவங்களால மறுபடியும் கோடீஸ்வரா வளர்ந்து நிக்க முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய அனுபவமும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியும் அவங்களுடைய சரியான மைண்ட் செட்டும் தான் அவங்கள இவ்வளவு பெரிய பில்லியனரா ஆக்கிருக்கு. சோ நீங்க யாரையுமே அவங்க லக்கினால் தான் பணக்காரங்களா ஆனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பதட்டமே இல்லாம
இல்லாம இருப்பீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் நீங்க கத்துக்கிறதுக்கான மைண்ட் செட்டையும் தூக்கிடுறதுக்கு சமமா இருக்கும். சோ நீங்க லக்குக்காக காத்திருக்காம நீங்க உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கான பேஸ் இன்னைக்கே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் உங்களோட லைஃப் டைம் ரிசல்ட்டை கொடுக்கும். சோ இந்த வீடியோல நாம் பார்த்த இந்த 8 விஷயங்களும் இந்த 8 விஷயங்களும் தான் இந்த FU மணி புக்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களை பணக்காரனா மாத்தாது. இந்த ஒரு பாவர்ட்டி மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரப்பதான் நீங்க ரிச் மைண்ட் செட்டுக்கு, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு உங்களால ஷிஃப்ட் ஆக முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் another யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோக்கு வெல்செக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.